ஏய் 1 2 3 4 5 தலகாணி உரையில இருக்கடா பஞ்சு. என் தங்கச்சி கிடைக்கல ₹1 கஞ்சி. இப்ப ஏ டண்டனக்கா, ஏ டனுக்குனக்கா, ஏ டிகா டிகா. தடாகத்தில் மீன் காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ, இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம் தான் உன் கண்களோ. இத பேசுனது ராஜேந்தர் தான். இத பேச முடியுமா கணக்கா? குடுக்குறீங்களா டண்டனக்கா? தகிட்ட 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 தாளத்துல தமிழை கட்டு வந்த என்னுடைய இந்த தாள கணக்கு தெரியாது. ஆனா டண்டனக்கா இதுல இருந்து என்ன தெரியுமா? ஒரே ஒண்ணு, சில பேரோட ஸ்டாண்டர்ட் அந்த டண்டனக்கால தான் இருக்கு. இந்த மேடை நான் நிறைய மேடையில பேசியிருக்கேன். எனக்கு இந்த மேடைக்கு கொஞ்சம் நான் இன்னைக்கு பார்வையாளர் வரிசையில உட்கார மட்டும்தான் வந்தேன். என்னை மதிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அவங்களுக்கா என்னை மதிச்சுட்டாங்கன்னா அது நான் மிதிச்சா மட்டும் தாங்க மாட்டேன். இது என்னுடைய ஒரு கேரக்டர். சூப்பர் சிங்கரில் உள்ள இந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டாந்து இங்க அவர்கள் நடிக்க வச்சு அவங்களை இது பண்ண சொல்ல, அந்த குழந்தைங்க எந்த டிவில இருந்து வந்தாங்க? விஜய் டிவில என் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி காட்டி அடிக்கடி என்னை பத்தியும் என் மகனை பத்தியும் சில விமர்சனங்களை பண்ணா கூட, வாழ்க்கையில யாரு முன்னேறானோ ஏமா உயர்ந்து போறானோ அவங்கள தான் கிண்டல் பண்ணுவாங்க. காய்ச்ச மரத்துக்கு கல்லடி. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு எய்தம் இருக்க அம்பு மேல நோகவே கூடாது. இவர்கள் மேல எனக்கு என்ன? இந்த குழந்தைகள் அருமையான திறமை படைத்த எல்லாத்துக்கும் மேல என் மகன் சிலம்பரசனையும் நான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா கொண்டாந்தவன். இந்த குழந்தைகளோட பெற்றெடுத்த தாய் தந்தைகள் இந்த குழந்தைங்க இந்த உயரத்தில் உட்கார்ந்துருக்குன்னா எவ்வளவு சந்தோஷம். அந்த குமரன் என்ற அந்த இசைக்கலைஞர் நெற்றும் அவர் ஒரு டாக்டரேட் வாங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நேரம் வாசிச்சு ஒரு சாதனையாருன்னா, அந்த குமரனோட பேரை சொல்லி அவரோட சாதனையை சொன்ன உடனே என்னோட கண்கள் இருந்த கண்ணீரை அடக்கவே முடியல. ஏன்னா நான் வாழ்க்கையில் ஒரு ட்ரம் வாங்கவே முடியாம, ட்ரம் எப்படி இருக்குங்கிற ட்ரம் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண தகர டப்பாலாம் எடுத்து வச்சு அந்த ட்ரம் இருக்கிற மாதிரி மைனஸ் ஃபீல் இப்படியே இல்லாத ட்ரம் இருக்கிறத கற்பனை பண்ணி இல்யூஷன்லயே எங்க வீட்டுல கூட கேட்பாங்க, 20 மணி நேரம் என்னடா எப்ப பார்த்தாலும் தாளத்திலேயே வாடுற? காலேஜ் ஸ்கூலுக்கு போனா கூட டேபிள் போய் இப்படியே தான் போட்டுட்டு இருந்தேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வாத்தியார் கூட கேட்டாரு, உனக்கு சோத்துக்கு தாளம் போடுறியான்னாரு. நான் எம்ஏ படித்தேன், கோல்டு மெடலிஸ்ட். நான் எம்ஏ படித்தேன், எம்ஹெச்டி படித்தேன், பிஹெச்டி கூட பண்ணேன். பட்டம் வாங்கல. ஆனால் வாங்கின பட்டம்லாம் சோறு போடல சார். நான் போட்ட தாளம் தான் சார் எனக்கு சோறு போட. ஏற்கனவே நான் முன்னேறணும்னு முதல் படத்தில் போன அன்னைக்கு ஒரு தாளம் போடுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட இல்லாமல், ஒரு வேம்பிங் கிட்டார் கூட இல்லாமல், ஒரு எதுவுமே இல்லாமல் அவர்கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட போனால், அந்த போன உடனே எப்படிப்பா பாட்டு வரும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும்? அந்த பேக்ரவுண்டு கொடுத்தா இன்னைக்கு எல்லாரும் கிண்டலாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பேக்ரவுண்டை கொடுத்த என்ன அன்னைக்கு எந்த பேக்ரவுண்டுமே நான் ஏவி மெய்யப்ப செட்டியார் வீட்டிலேருந்து வரல, ஒரு ஓட்டு வீட்டிலேருந்து வந்தவன். எங்கள் அப்பா வாழ்ந்து பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் வாழ்ந்து கெட்ட பிறகு ஒரு ஓட்டு குடிசையிலேருந்து வந்த ஒரு சாதாரண ஒரு ஏழை. நான் ஏழையா பிறந்திருக்கலாம், ஆனால் கோழையா பிறந்ததே இல்லை, கோழையா இருந்ததும் இல்லை. ஒரு மனிதன் ஏழையா பிறக்கலாம், இது எதுக்கு மூணு நினைப்பீங்க? இந்த அலிட்ரேஷன், இந்த ரைமா பேசுறது, அது எங்கேருந்து வரும்? இப்போ சின்ன ஜெயந்தி கூட நான் டிஆரை பார்த்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. அதுக்கு ஒரே ஒரு அவர் மேல எனக்கு வருத்தம் இல்லை. என்ன ஒரு டண்டனக்கா, டி ராஜேந்திரன் டண்டனக்கா மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லைங்கிறதுக்கு நேத்தி ஜெயரவி கூட இருந்தாரு. அதே இப்ப நான் சொல்றேன், நீங்க மிமிக்ரி பண்ண, நானே மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நான் 108 ஆர்டிஸ்ட் மாதிரி மிமிக்ரி பண்ணுவேன். நான் கோல்டு மெடலிஸ்ட் இன் மிமிக்ரி. உங்களோட நான் பண்ற மிமிக்ரி இது மட்டும் இல்ல, நீங்களும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நம்மள ஒரே இனம்னு வச்சுங்களேன். நானும் ஏ ராமநாதா என்ன காட்டி கொடுத்த சத்தியசீலம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஓ குடும்பத்தை நான் சீரழிப்பேன். ராதா உனக்கு தேங்காய் மேல ஆசை, தனக்கு இது ராதா மேல ஆசை. என்னால எப்படி பேச முடியும்? ஏன்னா மாநாடு, மயிலாடு, வண்டாடு, தேனாடு, பேரறிஞர் அண்ணாவை பார்த்து, முத்தமிழறிஞர் கலைஞரை பார்த்து,
எத்தனை மிமிக்ரி பண்ணி எப்படிலாம் கைத்தட்டல் வாங்கி வந்திருப்பேன். எனக்கு என்னன்னா, நடிகர் சிவகுமார் அவர் என்னோட பெரிய ஃபேவரெட்டு. சிவகுமார் ஐயா வந்து நம்ம ஆனந்த விடல வந்து ஒரு விகடன் மேடையில் ஒரு பதில் சொல்றாரு. எல்லாரும் உங்களை இந்த அம்மாங்கிறத வச்சு தெழுத்தெழுத்து எல்லாரும் உங்களை வந்து உங்களோட வாய்ஸில் கிண்டல் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணட்டும், நான் இதே கந்தன் கருணை படத்தில் அந்த கொங்கு தமிழெல்லாம் மறந்து அந்த தமிழை அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுகன் மோனையோடு அப்படி பேசியிருப்பேனே, அதையெல்லாம் செய்து காட்ட யாரும் ஏன் வரம் இருக்கிறார்கள் என்று கேட்டாரு. சூப்பர் மிஸ்டர் சிவகுமார் அப்படின்னு அந்த பதிலை படிச்சு சொன்னேன். அதே தான் நானும் சொல்றேன். இதே டி ராஜேந்திரோட இதை வந்து நீங்க சொல்றீங்களே டண்டனக்கா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டண்டனக்கா, T. Rajendra, the first film, T. Rajendra, he has created a record in Tamil industry. What's the record? Try to understand. எந்த பெரிய ஆர்டிஸ்டுமே இல்லாம நேற்று தான் என்ன நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருதலை ராகம் சங்கர் இன்னைக்கு விளம்பரம் கொடுத்துருக்காரு மணல் நகரம். என்னை வந்து அந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு. அந்த ஒருதலை ராகம் சங்கர்லேருந்து ஆரம்பிச்ச அத்தனை நடிகர்களும் புதுசு, படத்துக்கு இசையமைத்த டி ராஜேந்தர் புதுசு, பாடலாசிரியர் புதுசு, இந்த படத்தில் பணியாற்றிய வந்து இசை ஒரு டான்ஸ் மாஸ்டரா பணியாற்றிய விஜய் வந்தாங்க, வாழ்த்துக்கள் சொன்னேன். அவங்க டான்ஸ் மாஸ்டரா பணியாற்றிருக்காங்க. ஒரு எல்லாருமே டான்ஸ் மாஸ்டர் புதுசு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கிடையாது, எங்க ஊர் ஆர்டிஸ்ட். எல்லாத்தையும் வச்சு ஒரு படம் வருஷ கணக்கில் ஓடின அந்த படத்துல ஒருத்தன் ஒரு கான்செப்ட் சொன்னான். கதாநாயகி கதாநாயகிட்ட கடைசி வரைக்குமே பேசலன்னு உலகத்தில் இந்த கான்செப்ட் சொன்ன ஒரு சாதாரண கலைஞனா. அந்த படத்துல ஒரு டி ராஜேந்தர் என்பவன், கண்ணதாசன், அவர் கிரேட், மறைந்து விட்ட கவியரசர் கண்ணதாசன் என்னை கூப்பிட்டு ஒன்று பாராட்டினாரு. யோ எங்கடா இந்த வரியை பிடிச்ச? அவர் கேட்ட, தம்பி நான் அவங்களோட ரசிகன். ஏன்னு கேட்டா அவர் சொல்றாரு, என்ன வரிய சொல்றாரு, வாசம் இல்லா மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது. எங்கடா பிடிச்ச அந்த வரின்னு கேட்டாரு. வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது. நான் ஒரு வாசம் இல்லா மலர்தாயா, நான் வசந்தத்தை தேடுதல் நினைச்சுங்க. ஆனா ஒன்னு சொல்றேன், அந்த படத்தில் நான் எழுத வரி எதுக அன்னொன்னு என்னடா அலிட்ரேஷன்ல எதுக மூணைய பல்லவியில உடைச்சிருக்கிய, இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம், நடைமறந்த கால்கள் தன்னின் தடயத்தை பார்க்கிறேன், வடமிழந்த தேரொன்றை நாள்தோறும் இழுக்கிறேன், சிறகிடந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன், கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், கலையிடந்த மாடத்திலே முகாரி ராகம், முந்தானை பார்த்து 300 கவிதை என்னாலும் எழுதும் கவிஞர்கள் கோடி, முன்னாடி அறியா பெண்மனதை கேட்டு அன்புண்டு வாழும் காளையர் கோடி, கிணத்துக்குள் வாழும் தவளையைப் போல மனதுக்குள் ஆடும் ஆசைகள் கோடி, கண்கட்ட பின்னே சூரிய உதயம் எந்த பக்கமானால் எனக்கு என்ன போடி. இதையும் ராஜேந்தர் தானே பேசுற, நீ பேசுற அந்த சிம்மக்குரன் சிவாஜி கணேசன் மாதிரி இத மாதிரி உள்ளதை விட்டுட்டு டி ராஜேந்தர்னா, இதே டி ராஜேந்தர் தான் தண்ணீரிலே மீன் எடுத்தால் கண்ணீரை தான் யார் அறிவார், அதை பேசுனது அதை பாட டி ராஜேந்தர் தானே. அதே மைதில் என்னை காதல்ல தடாகத்தில் மீன்றென்று காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ, இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம் தான் உன் கண்களோ, இடையின் பின்னடையில் 2 குடத்தை கொண்ட தம்புராவை மீட்டு சென்றார். இதை பேசுனது ராஜேந்தர் தான். இதை பேச முடியுமா கணக்கா? குடுக்கிறீங்களா டனக்கா? இதை பேச முடியுமா கணக்கா? மிமிக்ரி பண்ணி காட்டுறது எனக்கா, இல்ல நான் பண்ணி காட்டுறது உனக்கா? இதுக்கு மேலையா டனக்கா? நேற்று கூட சொன்னேன், யாரு செத்தாலும் இந்த உலகத்துல டண்டனத்தா தான். யாரு செத்தாலும், ஏன் நான் சிவபக்தன், யாரு அப்பன் செத்தா டண்டனக்கா, ஆத்தா செத்தா டண்டனக்கா, அவன் செத்தா டண்டனக்கா, இவன் செத்தா டண்டனக்கா, எவன் செத்தா டண்டனக்கா, டண்டனக்கா. டனக்குனக்கா என்னன்னு தெரியுமா? இந்த டண்டனக்கா சொல்றீங்களே, இந்த நாட்டில் லஞ்சம் லஞ்சம், ஊரெல்லாம் லஞ்சம், தண்டனக்கா தண்டனக்கான்னு அத்தனை லஞ்சத்தையும் பட்டியல் போட்டு காட்ட தன்மானம் உள்ள, தன்னம்பிக்கை உள்ள, துணிச்சல் உள்ள ராஜேந்தர் எத்தனை லஞ்சத்துக்கு தண்டனக்கா போட்ட பட்டியல் போட முடியுமா? அந்த துணிச்சல் இருக்குமா? வருமா? தண்டலை மைகளாட தாமரை விளக்கம் தாங்க குண்டல்கள் முழவினேங்க குவளைக்கண் விழித்து நோக்க என்று தகிட்ட 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 தாளத்துல தமிழை கட்டு வந்த என்னுடைய இந்த தாள கணக்கு தெரியாது. ஆனா டண்டனக்கா அட டனக்குனக்கா இதுல இருந்து என்ன தெரியுமா? ஒரே ஒண்ணு, சில பேரோட ஸ்டாண்டர்ட் அந்த டண்டனக்கால தான் இருக்கு. என் ஸ்டாண்டர்ட் இந்த இலக்கியம் தெரியணும்னு வச்சுங்களேன், அது கொஞ்சம் கஷ்டம். இவ்வளோலாம் இதுக்குப்பா. ரவி சார் இது பார்த்தாரு. மிஸ் டீனான்னு ஒருத்த அம்மா எனக்கு பூங்கத்து கொடுக்க வந்தாங்க. எல்லாருக்கும் பூங்கத்து கொடுத்து அவங்க கட்டி பிடிச்சி, அவங்களோட நாட்டு பண்பாடு, கட்டி பிடிச்சி அணைச்சி முத்தம் கொடுத்தாங்க. என்கிட்ட வந்தாங்க.
அந்த மாதிரி சொன்னேன். அந்தம்மா ப்ளீஸ் ஜஸ்ட் யூ கிவ் த ஃப்ளவர்ஸ், தட்ஸ் இனஃப், டோன்ட் ட்ரை டு டச் மீ, டோன்ட் கிவ் த கிஸ் டு மீ. Sorry, because it's an Indian culture. So that only I am telling like this. Don't mistaken me. Like that I was playing. எதுக்கு சொல்றேன்? தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு சீனை சொல்லி தரனா கூட நடிகை தொட்டு கொடுக்காம சீனை கத்து கொடுத்த ஒரு டைரக்டரா இருக்குன்னு இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதை கத்துக்குங்கய்யா. எல்லாரும் இருக்கிறனால ஒன்று சொல்றேன். இன்னைக்கு சினிமா செத்துக்கிட்டு இருக்கு சார், சினிமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு சார், நம்மளை வாழ வச்ச சினிமா சார், நம்ம வாழ்ந்துட்டோம் சார். இந்த அடுத்த தலைமுறை, இந்த தளிர்கள் புதியதோர் உலகம் செய்கின்றோமே, இந்த புதியதோர் உலகத்தில் இந்த திரையுலகம் வாழணும்னா சில கொள்கைகளை நாம் மாற்றிக்கொள்ளாவிட்டால் திரையுலகம் வாழ்வது கஷ்டம். பெரிய ஸ்டார் படத்துக்கு ஒரு ரேட் வச்சுக்கிங்க. நேற்று கூட இதே தான் பேசுறேன். ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு, அடுத்த கிளாஸ் இல்லாமல இருக்கு, ஒரே கிளாஸ் ஏன் வைக்கிறீங்க? ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படத்துக்கு கொடுக்கக்கூடிய அதே டிக்கெட் ரேட்டை தான் சாதாரண புதுமுகங்கள் நடிச்ச படத்துக்கும் புதிய இயக்குனர் இயக்கிய படத்துக்கும் வச்சா எப்படி சார் படம் ஓடும்? திரையரங்க உரிமையாளர்களே, என்னுடைய சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். சினிமா சாவுது சாவுதுன்னு சொல்லக்கூடாது. மாற்று மருந்து கண்டுபிடிக்க வேண்டும். மாற்று மருந்தாக இது இருக்கும் என்பதை நீங்கெல்லாம் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். யாரும் சொல்லல. நானே தனு மாதிரி குண்டு கடிச்சிட்டு வெடிக்கிற மாதிரி வெடிச்சு சொல்லிட்டேன். இது நடக்குது நடக்கல. நடந்தால் சினிமா உலகம் நல்லா இருந்தா அந்த சினிமா உலகத்தை வச்சு சோறு தின்னன்ற முறையில் அந்த சினிமா உலகம் தான் எனக்கு சோறு போட்டுது. கமலா திரையரங்கத்தில் இதை சொல்வதிலே நான் மிக்க பெருமை அடைகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு புதியதோர் திரை உலகத்தை செய்வோம்.